அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஜாப்க்கு போக போறீங்களா இல்லை படிக்க போறீங்களான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கான பதிலாக தான் இந்த விளாக் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், எங்கே பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த விளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு படிக்க தான் போறேன். பிஜி தான் படிக்கிறேன், எம்ஏ தமிழ். அதோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் விளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போக போகிறேன். நேற்றே காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் நேற்று போக முடியல. இன்னைக்கு தான் நான் போக போகிறேன். இன்னைக்கு எப்படி இந்த டே வந்து போகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குன்றத நான் இந்த விளாகில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது ஊர், புது காலேஜ் அப்படின்றனால கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த டே எப்படி இருக்குன்றத. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா தான் போச்சு எனக்கு. ஆனால் இன்னும் இது வந்துட்டு பிடிக்கலையான்றதை என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் வந்துட்டு திருச்சியில் பிஜி பண்ணலை, நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு யூனிவர்சிட்டியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜூலை 1லேருந்து எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஜூலை 1லேருந்து போயிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நான் இங்கே ஹாஸ்டல்லலாம் இல்லை, அம்மாவும் என் கூடவே வந்து நாங்கள் வீடு எடுத்து ஸ்டே பண்ணி தான் படிக்க போகிறோம் இந்த 2 இயர்ஸு. இனிமேல் வந்துட்டு நீங்கள் திருச்சி விளாகை விட பாண்டிச்சேரி விளாக் தான் நிறையா பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வீக் இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன் டே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன், ஆனால் என்னால் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ண முடியல. போகிறப்ப ஷூட் பண்ணி திரும்ப வந்துட்டு ஷூட் பண்ணேன், அவ்வளோதான். இது வந்துட்டு இன்னொரு நாள் வந்து எங்களுக்கு ஈவினிங் டைம் இருந்தனால சரி பீச்சுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது சம்மர் லீவில் இந்த பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். ஆனால் இங்கேயே 2 வருஷம் இருந்துட்டு சம்மர் லீவுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போவேன்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போல்லாம் நான் நினைக்கவே இல்லை இங்கே வந்து நம்ம 2 இயர்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிறது, இங்கே படிக்கிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி திரும்ப இங்கே வந்ததுனால கொஞ்சம் நிறைய ஒர்க் போயிட்டே இருந்தது. அதனால என்னால் ஒழுங்காக வீடியோஸும் போட முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு 1 இயராக வந்துட்டு எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழலே இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல, அடுத்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் சூழ்நிலை வந்துட்டு அப்படியே நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால நிறைய புது புது மனிதர்களை சந்திக்கலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம். இது வந்துட்டு நான் சின்ன வயசில் வந்த ஞாபகம் வந்துட்டு எனக்கு இருக்குது. இப்போது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஒரு வீக் டேஸில் போனனால சுத்தமாக கூட்டமே இல்லை, அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் பாண்டிச்சேரி வந்துட்டு எங்களுக்கு இன்னும் பழகலை. ஏன்னா எங்கே போய் எங்கே வரணும் அப்படின்றது தெரியல. சில டைம் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்லேயே பஸ் ஏற வேண்டியது, நாங்கள் ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திரும்பி அதே ரூட் வழியாலாம் வந்து வரோம். அதனால் இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. டக்குன்னு எது எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றது தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு 4-4:30 இருக்கும். ஆனால் எதுவுமே கூட்டமே இல்லை, அங்கே லோக்கல் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் பீச் வந்து நம்ம கடலை நல்லா ரசிச்சுட்டு வரலாம். ஏன்னா நாங்கள் வந்தப்போ வந்துட்டு லீவ் டைமில், அந்த சீசன் டைமில் வந்தப்போ நிறையா கூட்டமாக இருந்துச்சு, நிறைய கடைகள் இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைன்றப்போ இதுவுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் எப்படி இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்தேன் அப்படின்னா, கியூட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் மார்க் எடுத்து நமக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு. அது மாதிரி நான் பாண்டிச்சேரி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்கும்போதே ஆன்லைன்லேயே நான் ஃபீஸ் எல்லாம் கட்டி அட்மிஷன்லாம் போட்டாச்சு. வெரிஃபிகேஷனுக்கு தான் நான் யூனிவர்சிட்டியே ஃபஸ்ட் டைம் வரேன். வெரிஃபை பண்ணி ஒரு 4 டேஸில் வந்துட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் டைமே இல்லை, டக்குன்னு அடுத்தது நம்ம பேக் பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லா செட் ஆகிட்டோம், நல்லா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இனிமே வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து படிக்கிறதுல என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுதுன்னா, நான் எல்லாமே ஒரே மாதிரி தான், தமிழ்நாடு மாதிரியே தான் இருந்தது. நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடுற மாதிரி இவங்க வந்து பாண்டிச்சேரிக்குள்ள தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. அது வந்துட்டு எனக்கு டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது திடீர்னு என்ன நம்ம இதுதானே பாடுவோம், இது பாடுறாங்களே, ஓ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம்
அப்போதான் நமக்கு புரியுதே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம்னு. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. அதனால் இங்கே படிக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே பீச் இருக்குது. நம்ம ஈவினிங் டைம்னா பீச்சுக்கு போகலாம். அதனால் இது வந்துட்டு நல்லா தான் இருக்குது. நாங்கள் அங்கே ஏதோ ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே கடலில் இறங்குற மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பீச்னால் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடலுக்கு வந்துட்டு காலை நினைக்காம போனால் எப்படி, அதனால போயிட்டு நாங்கள் கால் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே அப்படியே நின்று கடலை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நான் வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இங்கேயே கிடச்சிருச்சு, உடனே சேர்ந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு என்ன நினச்சோம், சரி ஆகஸ்ட்டில் இல்லை ஜூலை எண்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஜூலை 1 வந்துட்டு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எதுவும் எடுத்து வைக்கல, இதுக்கு எதுவுமே நாங்கள் ரெடி ஆகலை. டக்குன்னே வர மாதிரி இருந்தது. இல்லைன்னா நான் அதை கூட உங்களுக்கு விலாகாக காட்டியிருப்பேன். அதனால தான் என்னால் பண்ண முடியல. ஏன்னா டக்குன்னு அடுத்தடுத்துன்னு நாங்கள் வந்துட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே இங்கே வீடு பார்த்தது, திரும்ப வீடு பார்த்துட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வர்றது, இங்கே வந்து இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு இதுலேயே ஒர்க் போயிடுச்சு. நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னால் 1 வீக்லேயே பார்க்க முடிஞ்சுது. இன்னும் அந்த காலேஜ் இதிலே இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சொந்த ஊர்லேயே இருந்து வீட்டிலே இருந்துட்டு தெரிஞ்ச காலேஜ்லேயே படிச்சுட்டு இப்போ திடீர்னு தெரியாத ஒரு ஊர், யூனிவர்சிட்டியில் தெரியாத மனிதர்களோடு படிக்கணுன்றது இன்னும் கொஞ்சம் நிறையா நமக்கு டெய்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா நிலத்திலையும் வாழ்ந்து பார்த்தாச்சு, இந்த நெய்தல் நிலத்துல தான் வாழலை. அதனால இந்த நெய்தல் நிலத்தோட நம்ம 2 வருஷத்தை நம்ம வாழ்க்கையில் வாழ போகிறோன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்துட்டு நினச்சா நம்ம கடலுக்கு போய் நின்றுக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது, நடந்து போகிற தூரத்துலேயே. வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாலே கடல் தெரியுது. அதனால் எப்போ வேணால் நம்ம பீச்சுக்கு போய் நிற்கலான்றது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் நாங்கள் பாண்டிச்சேரியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. ஏன்னா நாங்கள் யூனிவர்சிட்டி வந்துட்டு அவுட்டரில் இருக்கிறதுனால பாண்டிச்சேரிக்கு எப்போவாது போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் இனிமேல் இந்த 2 வருஷத்தில் நல்லா சுற்றி பார்த்து உங்களுக்கும் நான் அந்த விலாக்ஸாக காட்டுறேன். பாண்டிச்சேரியிலேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இங்கே எதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் போய் சுற்றி பார்க்குறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.